திருச்சி சிட்டில அதிகமாயிட்டே வர்ற போக்குவரத்து நெரிசலை கவனத்துல வச்சு திருச்சி கோர்ட் பக்கத்துல இருக்கிற எம்ஜிஆர் சிலையில இருந்து தென்னூர் சாலையை இணைக்கிற வகையில ஒரு சாலையும், உய்யக்கொண்டான் வாய்க்கால் கரை வழியா வயலூர் சாலையை சென்றடைகிற வகையில இன்னொரு சாலையும் சுமார் 17 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டுச்சு. அதோட மட்டும் இல்லாம இந்த சாலையோரத்துல பூங்காக்கள், நடைபயிற்சி மேற்கொள்ள பாதை, ஜாக்கிங் மற்றும் சைக்கிளிங் இதெல்லாம் போறதுக்கான இடமும் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த ரெண்டு சாலைகள்லயும் வாகன ஓட்டிகள் சுத்தி போற நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. இதுல உய்யக்கொண்டான் வாய்க்கால் கரையோரம் அமைக்கப்பட்ட சாலையில திடீரென விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டா எப்படி சாலையில விரிசல் ஏற்படுமோ அதே மாதிரி சாலையோட நடுப்புறத்துல ரொம்ப தூரத்துக்கு விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த விரிசல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறதுனால சாலையோட ஒரு புறம் கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே வருது. இதனால இந்த சாலை வழியா செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பயத்தோடையே படபடப்போடையே சென்று வராங்க. இந்த சாலையில நடைபயிற்சி, ஜாக்கிங், சைக்கிளிங் இதெல்லாம் மேற்கொள்ள காலையிலயும் சாயங்கால நேரங்கள்லயும் ஏராளமானோர் வந்து போறாங்க. அவங்களும் பயத்தோடனே இப்பகுதியை வந்து கடக்க வேண்டியிருக்கு. இந்த சாலையில ஏற்பட்டிருக்கிற விரிசலை உடனடியா சீரமைக்காட்டா விரிசல் மேலும் மேலும் அதிகரிச்சு இருசக்கர வாகனங்கள் அதில் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டு விபரீத விளைவுகள் ஏற்படலாம். அதனால ஏதேனும் விபரீதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சாலையில ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசலை சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.